வணக்கங்க. என் பேர் சக்திவேலு. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலத்தில் நாங்கள் மீன் பண்ண வச்சுருக்கிறோம். இயற்கையாக ஏரி குளங்களில் கிடைக்கக்கூடிய குஞ்சுகளை நம்ம எடுத்து வந்து அதை சின்ன ஒரு இடத்துல வச்சு தீனிக்கு பழகி அதை நாம் பெரிய இடத்துல விட்டு தீனி கொடுத்து வளர்க்குறோம். அதாவது ஒரிஜினல் நாட்டு விராலை தான் நம்ம கொண்டாந்து தீனிக்கு பழகி வளர்க்குறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹைப்ரிட் மீனை வாங்கியாந்து வளர்க்குறாங்க. அது வந்து அதனுடைய டேஸ்ட்டு இதனோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இது ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், கல்கட்டாவில் வந்து அங்கேருந்து ஹைப்ரிட் குஞ்சுகளை வாங்கியாந்து வளர்க்குறாங்க. இங்கே வந்து நம்மளுடைய கிராமத்தில் இருக்கிற ஏரி குளங்களில் இருக்க மீனை கொண்டாந்து குஞ்சுகளை கொண்டாந்து அதை சின்னதாக வாங்கியாந்து பழகி தீனிக்கு பழகி அதை நாம் வளர்க்குறோம். இது ஒரிஜினல் நாட்டு விரால் மீன். எதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக வளர்க்குறோன்னு கேட்டால், நாட்டு விரால் மீனில் தான் அதிகமான ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இந்த மீனை சாப்பிட்றவங்க யார் வேணால் சாப்பிட்லாம். சுகரோ பிபியோ மற்றபடி சின்ன குழந்தைங்கள்லாம் கொடுத்தா அதிகமாக நியூட்ரின் இருக்குன்றாங்க. அதனால தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த நாட்டு விரால் மீன் வளர்த்து விற்கிறோம். இந்த நாட்டு விரால் மீன் பெரும்பாலும் ஒவ்வொரு சீசனில் தான் கிடைக்கும். சம்மர் சீசனில் கிடைக்கும், மற்றபடி கிடைக்காது. இந்த இடத்துல எல்லா நாளில் கிடைக்கணுன்ற ஒரே இதுக்காக தான் இந்த நாட்டு விரால் மீன் வளர்க்குறோம். நம்ம இங்கே வந்தாக்கா வருஷம் முழுக்க இங்கே நாட்டு விரால் கிடைக்கும். நிறைய பேர் வந்து மீன் பண்ண வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து விரால் மீன் வளர்க்கலை. நிறையா பேர் கெண்டை வளர்க்குறாங்க, இந்த நிறையா கெண்டை, ஜிலேபி வளர்க்குறாங்க, கட்லா வளர்க்குறாங்க, எவ்வளோ மீன் வளர்க்குறாங்க. ஆனால் இந்த மீன் யார் வளர்க்குற முதல் முறையாக நாம் தான் பாண்டிச்சேரியில் இந்த கல்ச்சர் பண்ணுறோம். இது 1 இயராக நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடித்து 1 இயராக நம்ம பண்ணிட்டுருக்கோம். நம்ம இதை வந்து நான் ஏதாவது சிறு தொழில் பண்ணலான்னு சொல்லி ஒரு சேனலில் பார்க்கும்போது இந்த சேனலில் தெரிஞ்சுது. இதை பற்றி நான் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு என்னுடைய ஓன் பணத்தில் நான் ஆந்திராவுக்கு போயிட்டு ஒரு மீன் கம்பெனியில் ஒரு 10 நாள் இருந்து ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் முழுக்க சிமெண்ட் தொட்டியில் தான் இந்த விரால் மீன் பண்ணையை பண்ணுறோம். நம்ம வளர்க்குறோம். முழுக்க கம்பெனி தீவனம் வச்சு தான் வளர்க்குறோம். எந்த ஒரு வேஸ்டேஜும் எதுவும் கிடையாது. முழுக்க கம்பெனி தீவனம் தான். இந்த மீன் முள் வகை எப்படின்னாக்கா, கடல் மீனில் எப்படி நம்ம வஞ்சர மீன் பெஸ்ட்டுன்றமோ அந்த மாதிரி நாட்டு மீனில் இந்த விரால் மீன் கடல் மீனுக்கு வஞ்சர மீனுக்கு ஈக்குவல் நாட்டு விரால் மீன். வஞ்சர மீனோட இந்த இதில் புரத சத்து நிறைய இருக்குது. அதனால தான் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வயதானவங்களுக்கு யார் வேணால் சாப்பிட்லாம். இதை நம்ம ஏரி கோலங்களில் விரால் மீனை பிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம், சவால். அதனால் இதை பாருங்கள், ஒரிஜினல் நாட்டு விரால். இது துள்ளு பாருங்கள். மற்ற மீன்லாம் பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது. இது துள்ளு பாருங்கள். இதை பாருங்கள், துள்ளு பாருங்கள், கையிலே பிடிக்க முடியாது. இதுதான் இதனுடைய நாட்டு விரால் மீனுக்கும் வளர்ப்பு விரால் மீனுக்கும் வித்தியாசமே. இதுதான், இதெல்லாம் பிடிக்க முடியாது. இது வந்து அதிகபட்சம் பண்ணால் ஒரு 1.5-2 கிலோ தான் வளருங்க. இது அது வந்து 1.5 கிலோ 2 கிலோ வளர்னாக்கா இயற்கையான ஏரி குளங்களில் தான் வளரும். நம்ம வளர்க்கும் போது குறைஞ்சபட்சம் 8 மாதத்தில் 1 கிலோ வளர்க்கலாம். 8 மாதம் ஆகும். நம்ம குஞ்சு விட்டதுலேருந்து 8 மாதம், 1 வருஷம் ஆகிடும் இதோடைய கல்ச்சர் 1 கிலோ ஆகிறதுக்கு. இந்த மீன் பண்ணையுடைய அமைப்பு வந்து எல்லாமே சிமெண்ட்டு காங்கிரீட்லான தொட்டிகள் தான். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தொட்டி. இது சின்ன தொட்டி. இதனுடைய ஆழம் வந்து 6 அடி. இதில் நம்ம 4 அடி தண்ணி ஊற்றுவோம், 4 to 5 அடி தண்ணி ஊற்றுவோம். இதில் வந்து நம்ம ஏரி குளங்களில் விழுந்த அந்த மீனை ஒரு சின்ன பாண்டில் ஒரு 30 நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் சென்று இந்த தொட்டியை சின்ன தொட்டியில் இருக்கும். சின்ன தொட்டியில் விட்டால் தான் அந்த குஞ்சுகளுக்கு தீனியை நம்ம கரெக்டாக அங்கே போட முடியும். இல்லை பெரிய தொட்டி போட்டால் எங்கே வேணாலும் போயிடும். அதனால் இதில் முதல்ல விட்டு இதில் ஒரு 60 நாளுக்கு 2 மாதம் இருக்கும். 2 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த பெரிய தொட்டிக்கு போகும். அந்த தொட்டின் அளவும் அது வந்து பெருசு, அதுவும் 6 அடி ஆழம். அதில் ஒரு 4 to 5 அடி தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றும் போது அதில் வந்து வாரம் ஒரு டைம், மாதம் ஒரு டைமே தண்ணி மாற்றணும். இல்லைன்னா அதனுடைய கழிவு அதுக்கே வந்து நோய் ஆகிடும். அதுக்காக தொட்டி அமைச்சிக்குது. முழுக்க இந்த 2 பக்கமும் எங்களுடைய வயல். அந்த வயலுக்கு இதனுடைய தண்ணி பாசனம் ஆகிடும். அதனால தான் இந்த தொட்டி எங்கள் வயல்லே அமைச்சிக்கிறோம். இதில் இருக்கிற 3 பாண்டிலையும் ஒரே தொட்டியில் முதல்ல நம்ம குஞ்சுகளை விடணும்.
விட்டு 2 மாதம் சென்று மறுபடியும் பெருசாக இன்னொரு தொட்டிக்கு மாற்றணும். அடுத்த 2 மாதம் சென்று அதில் உள்ள பெருசாக மாற்றணும். அப்படி மாற்றும் போது தான் 8 மாதம் ஆன பிறகு இந்த தொட்டியில் இருக்கிற மீன் சேல்ஸுக்கு இப்போ இந்த சேல்ஸுக்கு இருக்கிற மீன் நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இதான் விற்பனைக்கு இருக்கிற மீனுங்க. இது விற்பனைக்கு இருக்கிற மீனுங்க. இதான் பிற மீன். இதில் இருக்கிற மீன் சேல்க்கு மீன் குறைஞ்சது 500 கிராம்லேருந்து 1 கிலோக்குள்ளே தான் இருக்குது. இதில் அதான் நாங்கள் சேல்ஸ் எடுப்போம். இதுதான் அந்த மீனுங்க. பாருங்கள், இதுதான் 500 கிராம்லேருந்து 1 கிலோக்குள்ள தான் சேல்ஸுங்க. மற்றபடி சின்னதாக இருக்கிறதுனால நாங்கள் திருப்பி வளர்ப்போம். அந்தாண்ட பாண்டிலே இருக்கோம். இதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் செலவழிக்கணும்னாக்கா ஒன்றும் கிடையாது. காலையில் ஒரு 4 மணிக்கு வரணும். 4 மணிக்கு வந்து ஒரு 6 மணிக்குள்ளே நம்ம அந்த வேலையை முடிச்சிடணும். அது 7 மணி 7:30 மணிக்கெலாம் அதுக்கு தீனி போடணும். அதுக்குள்ளே தண்ணி மாற்றுறதோ இல்லை மற்றபடி வேறு என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம எப்போதுமே 7 மணிக்கு தீனி போடுறோம்னா 7 மணி தீனி போடணும். அதுக்காக லேட்டாக போட்டாக்கா அது பசி என்ன போயிட்டு நம்ம போடுற தீனி வேஸ்டேஜ் ஆகிடும். அதனால் குறைஞ்சது 4 மணிக்கு வரணும். அதோட சாயந்தரம் குஞ்சுகளாக இருந்தாக்கா 2 டைமு 3 டைமு அது கூட இருந்து அதுக்கு தீனி போட்டே இருக்கணும். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி அது எப்போல்லாம் பசிக்குது அப்போல்லாம் போட்டே இருக்கணும். ஒரே டைம் போட்டால் சாப்பிடாதுங்க. அதனால் குஞ்சுங்களுக்கு வேறு மாதிரியும் பெரிய மீன்களுக்கு ஒரு மாதிரியும் நம்ம உணவளிக்கணும். அப்போ தான் நம்ம அதில் ஒழுங்கான லாபத்தை பார்க்க முடியும். இதனுடைய லாப நஷ்டங்கள் பார்த்தாக்கா இப்போ நம்ம ஆரம்பித்து 1 இயர் தான் ஆகுது. இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்றபடி அதெல்லாம் கம்பேர் பண்ணாக்கா இது ஒரே டைமில் எடுக்க முடியாது. தொழில் முறையாக பார்த்தாக்கா இது வந்து நமக்கு லாபம் தான். ஒரு மீன் என்பது ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம கரெக்டாக உணவு அளித்தா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து ஒன்றாயிடாது. இழப்பு இல்லாமல் அதை வளர்த்தா ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்க்குற மீன் வளர்ந்துன்னா நமக்கு லாபம் தான். இன்றைக்கி ஒரு மீன் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறோன்னாக்கா அது வளரும்போது ஒரு விலைக்கு விற்கிறோம். அப்போ இடைப்பட்ட நம்ம செலவு போக அது லாபம் தான் வரும். மீன் வந்து என்றைக்கு மீன் வளர்க்குற பொருள் எப்பயுமே நமக்கு நஷ்டம் வராது. ஏன்னா அது இழப்பு இல்லாமல் கரெக்டாக பராமரித்தா நமக்கு லாபம் உண்டு. இது நமக்கு பகுதி நேர வேலை மாதிரி தான். இது காலையிலேயும் மாலையிலையும் கம்பல்சரி வரணும், பார்க்கணும். பெரிய மீன் மட்டும் தான் வளர்க்குறோன்னா பகுதி நேரம் தான் போகிறோம். அதை நம்ம குஞ்சியாகவே எடுத்து வளர்க்குறோனாக்கா அதுக்கு வந்து இடைப்பட்ட நேரங்களில் நம்ம திரும்பி வரணும். மற்ற வேலைக்கெல்லாம் செய்ய முடியாது. இப்போ நம்ம செய்கிறோன்னாக்கா இங்கே விவசாயத்தோடு ஒன்றி இருக்கிறதுனால நமக்கு வயல் வேலை பார்க்குறோம், உடனே நம்ம திரும்பி இங்கே வந்துடுறோம். அதனால் நமக்கு இது உகந்து போகுது. மற்றவங்களுக்கு ஒரு நிர்வாகத்தை வேலை செய்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கடினமான வேலை தான். காலையை மாலையும் இங்கே வரணும். பிறந்து இதுக்கு முனைவளித்தா மட்டும்தான் இதில் நம்ம நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். நாட்டு மீனுக்கு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. இதை நம்ம ஒழுங்காக சந்தைப்படுத்தணும். நமக்கு நாம்ளே மெனக்கிட்டு அதை மொத்தமாக கொடுக்கறத விட ஒருத்தர் 2 பேர் வந்தாலும் அவங்கள மெனக்கிட்டு நம்ம ஆள்லாம் நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்தா நமக்கு அது லாபம். எல்லாமே ஆள் தான் செய்யணும், இல்லை நான் பண்ண மாட்டேன், வியாபாரி தான் கொடுப்பேனாக்கா நமக்கு அதில் கொஞ்சமான லாபங்கள் தான் கிடைக்கும். இது வியாபாரம் என்பது வந்து தினமும் 2 கிலோ 3 கிலோ சேல்ஸ் ஆகும். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 10லேருந்து 15 கிலோ சேல்ஸ் ஆகும். மொத்த வியாபாரிகளும் வந்து கேட்பாங்க ஒரு 10 கிலோ 15 கிலோ கிராமத்தில் விற்கிறதுக்கு. நமக்கு அதை விட நம்ம லோக்கல் கிராமத்தை விட டவுன் பகுதியிலேருந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. இப்போ வியாபாரம் ஆரம்பித்து 1லேருந்து 2 வாரம் தான் ஆகுது. ஆனால் இப்போ டவுன்லேருந்தே நான் இங்கே பெரும்பாலுமான சேல்ஸ்ன்னு பார்த்தா இன்றைக்கெல்லாம் டவுனில் தான் வராங்க. டவுனில் இருக்கிறத இதை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு நல்ல மீன் கிடைக்கிது, நாட்டு மீன் கிடைக்குனாக்கா அதை எங்கே இருந்தாலும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம நல்ல மாதிரியாக செஞ்சு தரோம் அவங்களுக்கு. நம்ம மீனுடைய ருசின்னு பார்த்தாக்கா இது குழம்பு வச்சால் நல்லாயிருக்கும், வறுத்தால் நல்லாயிருக்கும். ஒரு சில மீன் குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும், ஒரு சில மீன் வறுத்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த விரால் மீன் வந்து 2மே நல்லாயிருக்கும். அதனால் பெரிய பெரிய தலைவர்லேருந்து ராஜாக்கள் மன்னர் காலத்துலேருந்து விரால் மீன் தான் அதிகமான உணவுகளை சேர்த்துக்கிட்ட ஒரு பொருள். அதனால் விரால் மீனுக்கு என்றைக்குமே ஒரு தனி அதுக்கு ஒன்றா ஒரு இடம் பிழைச்சி இருக்குது. விரால் மீன் தான். விரால் மீன் எல்லாருக்கும் நல்லது, உடம்புக்கு நல்லது. இதுக்கு வந்து உணவு அளிக்கிறோம். நம்ம அளிக்கிறோம்னாக்கா ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது. இது வந்து சின்ன சின்ன இந்த ஸ்பிங்கர் லிப் இருக்கிற குஞ்சுகளுக்கு போகிற தீனி, இது ஒரு சைஸு. இதை விட இது வந்து பெரிய சைஸு. இது பெரிய சைஸ். இது பெரிய மீன்களுக்கு. அது ஒரு நாளைக்கு 1 கிலோ ஒரு வேளைக்கு 1 கிலோ சாப்பிடுதுனாக்கா அதை 1 கிலோ ஒரே டைம் போடக்கூடாது.
அதை 4 முறையாக போடணும். அது சாப்பாடு தான் போடணும். ஒரே டைம் போட்டாக்கா இந்த இப்போ சின்னதாக இருக்கா, இந்த சின்னதாக இருக்கிறது இதை போல் 3 மடங்கு அது ஊறிட்டாக்கா. அதனால் சின்னதாக இருக்கும்போது ஊறிட்டா சாப்பிடாது. அதனால் அது சாப்பாடு தான் போடணும். கொஞ்சம் பொறுத்து தான் போடணும். வெயிட் பண்ணி அது போயிட்டோம் 1 கிலோ சாப்பிட 1 கிலோ கொட்டிட்டு போனால் சாப்பிடாது. மீதி வேஸ்ட்டாகவே ஊறி தண்ணி வீணாக கெட்டுடும். அதனால் சாப்பாடு தான் போடணும். இதான் உணவு அளிக்கிற பழக்கம். நம்ம பண்ணை எங்கே இருக்குன்னாக்கா பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரி சிட்டியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்ரு ட்ராவலிங், அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவலிங் டைமு. இங்கே இது ஏம்பலம், வில்லியனூர் மெயின் ரோடு ஏம்பலம், நித்யானந்த ஆசிரமம் ஆப்போசிட்டில் இருக்குங்க. நீங்கள் நேராக டவுன்லேருந்து வந்தீங்கன்னாக்கா நீங்கள் நேராக பார்த்து லைவாக உங்களுக்கு பிடிச்ச சைஸில் என்ன சைஸ் தேவையோ நீங்களே பார்த்து நீங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். திரும்பவும் சொல்கிறேன், இது விரால் மீன்னாக்கா இது ஹைப்ரிட் மீன் கிடையாது. இது ஒரிஜினலாக ஏரி குளங்கள்லேருந்து குஞ்சுங்கள் எடுத்தாந்து அதுக்கு தீனி பழகி நாம்பளாக வளர்க்குறோம். இது ஒரிஜினல் நாட்டு விரால். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இதனுடைய சுவையே வேறு இருக்கும். நன்றி, வணக்கம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.